பிரைஸ் லார்ட். நான் சசிகலா குவைட்லேருந்து பேசுகிறேன். நல்ல ஆண்டவர் செய்த அற்புதமான சாட்சி அவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கு. இந்த தம்பிட மகன் பேர் சஜீவன். இந்த தம்பிட மகன் ஒரு 29ஆம் தேதி மே மாதம் 29 காலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் பைக்கில் போகும்போது, மொட்டை பைக்கில் போகும்போது அப்படி கலர் லைட்டு கொஞ்சம் அங்கிட்டு இதுக்கு போகும்போது அவர் ஆக்சிடெண்ட் ஆகினா அவருக்கு ஒன்றும் ஆகலை, பைக்குக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கூல் பிள்ளை, அவருக்கு நினைக்கிறேன் ஒரு 12 வயது இருக்கும். அவள் அந்த பைக்கில் அடிபட்டு கால் வந்து முள் உடைஞ்சதாக தான் டாக்டர்மார் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நிப்பாட்டினோன்னு அப்படி சொன்னாங்க. ஆனால் இந்த தம்பிட மகன் சஜீவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸால். இப்போ காலையில் விடிய எனக்கு 28ஆம் தேதி காலையில் எனக்கு தெரிஞ்சோன்னா நான் பாஸ்டர் மகனுக்கு தான் கால் பண்ணேன். பாஸ்டர் மகன் உடனே இப்படி விஷயத்த சொன்னோன்னே பாஸ்டர் சொன்னார், பைபிள் எடுங்க சிஸ்டர், நாங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அங்கே பெரிய அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மற்ற கதையெல்லாம் ஒன்றும் கதைக்க வேணாம், நாங்கள் ஜெபிப்போன்னு அவர் பைபிள் எடுக்க சொல்லி 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிவோம். இந்த வசனத்தை பாஸ்டர் எனக்கு வாசிச்சுட்டு சொன்னார். நாங்கள் இப்போ அதை கேட்க போகிறோம், அதை பெற்றுக்கொண்டோன்னு நாங்கள் அறிவோம்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணார். மகண்ட விடுதலையாக்கும், தம்பிட மகண்ட விடுதலையாக்கும். அந்த மகள்கிட்ட அப்பா அம்மா அவங்களோட தயவு எங்களுக்கு நிச்சயமாக வேணும், அது இருந்தால் தான் இவரை வெளியில் எடுக்கலாம். அதுக்கும் சேர்த்து பாஸ்டர் ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ண பிறகு தான் எனக்கும் ஒரு தைரியம் வந்தது. எனக்கு தெரியும் பாஸ்டர் ப்ரே பண்ணினாங்க, இந்த வசனம் அங்கே போய் பெரிய காரியங்களை செய்யும் அப்படின்ட்டுன்னு நான் தைரியமாக இருந்துட்டேன். அதே போல் அந்த மகளோட அப்பா அம்மா வந்து சமாதானமாக எல்லாம் கதைச்சி எல்லாம் செஞ்சு 29ஆம் தேதி இந்த தம்பிட மகன் சஜீவன் வெளியில் விட்டுட்டாங்க போலீஸால். அப்புறம் 30ஆம் தேதி நான் பாஸ்டருக்கு திருப்பி எடுத்து சொன்னேன், அந்த மகள் ஹாஸ்பிட்டலில் தான் பாஸ்டர் இன்னும் இருக்கிறா, அவருக்கு அந்த கால் முள் உடஞ்சதா சொல்கிறாங்க, இன்னும் கம்பியெல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், இல்லை சிஸ்டர், அந்த மகள்கிட்ட சுகத்துக்காக நான் ப்ரே பண்ணுவோன்ட்டு ப்ரே பண்ணாங்க பாஸ்டர் மகன் ஜெபிச்சுட்டு அடுத்து 31ஆம் தேதி 1ஆம் தேதி ஆமாம், இந்த 1ஆம் தேதி வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணியும் இல்லை, அது முள் உடஞ்சும் இல்லை அந்த கால். அவருக்கு அந்த சதை வந்து நைப்பட்டிருக்குது, நஞ்ச மாதிரி சதை ஆகியிருக்குதுன்னு சொல்லி டாக்டர்மார்கிட்ட ரிப்போர்ட் வந்திருக்கு. அது கம்பி போட்டு அவருக்கு பேண்டேஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவள் இப்போ நல்ல சுகமாக இருக்கிறா. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னையை பொறுத்த வகை எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் முத பாஸ்டருக்கு தான் அடிப்பேன், பாஸ்டர் மகனுக்கு தான் அடிப்பேன். பாஸ்டர் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு பாஸ்டர் அப்படின்னா பாஸ்டர் உடனே சொல்லுவாங்க, சிஸ்டர் பைபிள் எடுங்க, இந்த வசனத்தை எடுங்க, இதை நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம், இதை நாங்கள் சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க. அதே போல் அது பெரிய காரியங்களை செய்து, அந்த வார்த்தை பெரிய காரியங்களை செய்து, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த தம்பிட மகன் வந்து அங்கே போலீஸில் ஜெயிலில் இருக்கும்போது அன்றைக்கி நைட் அவர் அங்கே இருக்கிறாருன்னு நான் இங்கே வீட்டில் இருந்துமே நான் இந்த ப்ரே பண்ணும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே 1000-10,000 தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், என் பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்குது, அங்கே இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்ட தயவுகளும் என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்குது அப்படிலாம் சொல்லி நான் ப்ரே பண்ணேன். ஆனால் அடுத்த நாள் நான் மகன் வந்தோன்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, அத்தை நைட் இருந்த போலீஸ் எல்லாம் நல்லவங்க இருந்தாங்க அத்தை, என்னோட நல்ல அன்பாக இருந்தாங்க. அப்போ அதுலேயே நான் பார்த்தேன், நாங்கள் கட்டளையிட்டது அந்த இடத்துல பெரிய காரியங்களை செஞ்சுது அப்படின்னு. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் மகனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல்
தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு பெரிய கிரியை செய்து. ஏன்னா அந்த வார்த்தையை பாஸ்டர் எனக்கு கொடுக்கும்போது நான் எங்களோட தம்பிட ஒய்ஃபுக்கு அந்த சஜ்வண்ட அம்மாவுக்கு உடனே நான் அனுப்பிவிட்டேன். அப்போ அவள் ஆமைன்னு எழுதிவிட்டா. நான் அவருக்கு எழுதிவிட்டேன், இதுதான் இதை மட்டும் நீங்கள் நினைங்க, நாங்கள் கேட்டுட்டோம், நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம்னு